வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வெள்ளத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் வீடுகளை இழந்து ரொம்ப தவிக்கிறாங்க. அது மட்டும் நிறைய பாதிப்பு அதிகம். இவங்க கொடுக்குற நிவாரணம் அவங்களுக்கு போதுமான அளவு இருக்கா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இங்கே 3 நாட்களாக இப்போ நிவாரணம் இது கொடுத்துட்ருக்காங்க. வெள்ள நிவாரணம் இது திருநெல்வேலி மாவட்டம் நடுவுக்குறிச்சி கிராமம். ரொம்ப அமைதியான முறையில் டோக்கன் வரிசைப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இந்த கவர்மெண்ட் திட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பு. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னல்பட்டி என்ற ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஊர் வெள்ளத்தில் ரொம்ப வெகுவாக பாதிக்கப்பட்டது. இங்கே முதல்ல மீடியாக்கள் அதிகமாகவே வரலை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக இங்கே பார்வையிட்டப்பறம் தான் என்னோட சென்னல்பட்டி நிலவரம் தெரிஞ்சுது. இவங்களுக்கு போதுமான நிவாரண பொருள் சேர்ந்தது என்னன்னு தெரில. அதனால் இப்போ மக்கள்கிட்ட என்ன அவங்களுக்கு வந்துச்சான்னு நம்ம கேட்கலாம். எங்கள் கிராமத்தில் வெள்ளம் ஏகப்பட்ட வீடுகள் வயக்காடுகள்லாம் சேதமாயிட்டு எங்களுக்கு இன்னமும் யாரும் எந்த பெரிய அதிகாரியோ இது வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் நிவாரணம்லாம் சேர்ந்தது. வாய்க்காடெல்லாம் ஏகப்பட்ட சேதம். நாங்கள் நட்டு பூராமே விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். வீடுகள் ஏகப்பட்ட சேதம். வீடுகளுக்கு 6000 கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சேர்ந்ததை தவிர வீடுகளுக்கு விட தெரியாமல் நாங்கள் இப்போ தெருவில் முத்தத்துலேயும் ரோட்லேயும் இருந்துக்கிட்டு இருக்கோம். வீடு ஒரு 22 வீடு இருக்கும். 22 வீடு சேதம். ஆடு மாடு ஏகப்பட்ட ஆடு மாடு சேதம். நாங்கள் அதை வச்சு தான் வாழ்வாதாரத்துக்கு அதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆடு மாடெல்லாம் எங்களுக்கு சேதம். அதுக்கெல்லாம் நிவாரணம் தாரம்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் ஒன்றும் வரலை. ஊருக்குள்ளே பஸ் வரல. பாலம் உடஞ்சி போச்சு. அதையும் இன்னும் நிவர்த்தி பண்ணலை.
இல்லை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா போர்க்காலத்தில் மூட்டையை வச்சு பண்ணியிருக்காங்க. பஸ்ஸெல்லாம் வரல, பஸ்ஸு வண்டிகள் வரல, பஸ் வசதி இல்லை. அது ரெடி பண்ணி தரணும். வயக்காட்டுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை கொஞ்சம் சீக்கிரம் தந்தாங்கன்னா வயக்காட்டையும் நாங்கள் அடுத்தால வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பயிர் செஞ்சுக்கணும். அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஒட்டிச்சோரில் இருக்காங்க. பக்கத்தில் அவங்க ஒரு பெரிய வீடு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒட்டில் ஒரு சோரில் இருந்துகிட்டு இருக்காங்க. சொந்தக்காரன் வீட்டில் பக்கத்துக்காரன் வீட்டில் இருந்தாங்க. அரசியல் கட்சிக்காரங்க ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்க, அமுகவிலேருந்து வந்தாங்க, நிவாரணம் கொடுத்தாங்க. டிஎம்கேக்காரங்களும் கொடுத்தாங்க. கனிமொழி அம்மா வந்து கொடுத்து எல்லாம் அவங்கெல்லாம் நிவாரணம்லாம் ஒழுங்காக வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. வீடும் விவசாயத்துக்கும் எங்களுக்கு சீக்கிரமாக தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பஸ் வரல மேலே ஆகிட்டு. பஸ் எங்கள் ஊருக்கு போட்டு வருதுன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் கிராமத்தில் வந்து நிற்குது. எங்கள் கிராமத்துக்கு வரல. ஒரே பஸ்ஸு இங்கேருந்து ஜங்ஷன் போயிட்டு திரும்பி வரும். அது வந்து அதுவும் இப்போ எங்கள் ஊருக்குள்ளே வரல. பாலத்தை வந்து எங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணி தந்தால் தான் எங்கள் ஊருக்குள்ளே பஸ் வரும். வண்டி வரல, ஒரு வசதி இல்லை. எங்கள் ஊர் தீவு மாதிரி இருக்குது. அதான் தாமிரபரணி ஆத்தாங்கிற ஓரத்தில். கவர்மெண்ட்டுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு வீடும் வேணும். விவசாயத்துக்குள்ள இந்த ஆடு மாட்டுக்கும் எங்கள் ஆடு மாடை வச்சு தான் நாங்கள் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். வாழ்வாதாரம் அதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் ஒரு நிவாரணம் சீக்கிரம் கொடுக்கணும். போட்டிருக்காங்க. இப்போ சொன்னோம் நடுத்தது வெள்ளத்தை இடிஞ்சு வந்தது. வெள்ள நிவாரணம் கிடைச்சதா? வெள்ள நிவாரணம் கிடைக்கல. உங்கள் வீடு முற்றிலும் வந்து ஆமாம். இப்போ கவர்மெண்ட் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? பார்த்து போயிட்டாங்க. சரி, யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க? வந்து பார்த்துருக்காங்க. ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்களா? ஆமாம். எவ்வளோ நாளைக்குள்ள தரேன்? பார்ப்போம் பாப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. 2/17 நம்பர் வீடு இடிஞ்சு போச்சு. நான் வந்து பார்க்கல. வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. தரேன்னு விவோ எல்லாம் பார்த்து போனாங்க, போட்டாட்டு போனாங்க. இன்னும் ஒன்றும் வரல. சாப்பாடு வெளியில் அடுத்து எல்லாம் போய்ட்டு வீடு இடிஞ்சிச்சு. பார்த்த பூரா உள்ளே இருக்குது, எடுக்க முடியாமல் கிடக்கு. பார்த்தா எல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்குது. உள்ளே போக முடியாது வீட்டுக்குள்ளே. ஆமாம், வீடு அப்புறப்படுத்தலை. உள்ளே போக முடியாது. இடிஞ்ச மாதிரி இருக்குது. வாழ்வாதாரம் தான் சாப்பிட்ருக்கோம். வந்து சாப்பிட்ருக்கோம். பக்கத்துல சாப்பிட்ருக்கோம். ஆமாம். அந்த சாப்பிட்டு அது அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. அது பொங்குக்கு இடமும் இல்லை. அடுப்புள்ள எல்லாம் உள்ளே கிடக்கு. கொடுத்தா அதான் எல்லாம் கொடுத்தாங்க. கேஸ் அடுப்பு எல்லாம் இதாகிட்டு. ஆமாம். அதெல்லாம் இருக்குங்க. அதான் இருக்குது. எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை வந்து பார்க்க வரல. இன்னும் வரல. வெள்ளம் வந்துட்டு வெள்ளத்தில் ரொம்ப நஷ்டங்கள். வீடுகள்லாம் லேசாக கீறல் விட்டுருக்கு. என் ஆட்டுக்குட்டி 4 ஆட்டுக்குட்டி தண்ணியில் போயிட்டு, தண்ணியில் எப்படி போச்சுன்னு தெரில. மச்சில் போட்டிருந்தான் குட்டி போயிட்டு. எப்படி போச்சுன்னு தெரியல. மச்சில் போட்டிருந்தான் போயிட்டு. தண்ணியில் நீஞ்சி போச்சா தண்ணியில் போச்சான்னு தெரில. என்ன இதுவரை விடைகள் ஒன்றும் தெரில. எழுதி கொடுத்துருக்கு. அரிசி பையெல்லாம் நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. வந்து விவோ எல்லோரும் பார்த்து போயிருக்காங்க. வரும்னு இருக்காங்க. அது நாள் சொல்லலை. ரெடி பண்ணி தாரன்னு இருக்காங்க. இதுவரை அரசியல் கட்சிக்காரங்களாம் எதுவும் ஒன்றும் சொல்லலை. வேறு 2 எல்லாம் போச்சு. இனிமேல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒன்றா. சென்னல்பட்டி பிரம்மநாடு கோயிலுக்கு சென்னல்பட்டி கிராமம். வந்து நடுத்தெருவு குடியிருக்கேன். வந்து நாங்கள் விவசாயி தான். விவசாயம் பார்த்து நட்டது வச்சது யூரியா போடுற நேரத்தில் கைக்கு சேராமல் போயிட்டு வாழைகள் சில வாழைகள்லாம் அடித்து விழுந்து சிலது ஒன்று இருக்குது. அதெல்லாம் பழுத்து ரசாயன தண்ணியில் திறந்து விட்டுட்டாங்க. நெடுவை பேப்பர் மில்லு அதெல்லாம் திறந்து விட்டு நாற்று எல்லாமே
செத்து செவழுத்து போயிட்டு நாம போயிட்டு இப்போ எல்லோரும் நிர்வாகம் தாராம் போகிறோம்னு நாங்கள் மனுலாம் டிஓ மாட்டில் கொடுத்துருக்கோம். வந்து கொடுத்து இப்போ ஒரு 4 நாளைக்கு தான். ஆமாம் 4 நாள் ஆச்சு. எப்போ ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க? அது வந்து வரட்டும், நான் எல்லா மனும் இது பண்ணும், இன்னும் நாள் சொல்லலை அவங்க கிட்டலா. அதனால் இதுக்கு வீடுகளும் ஊரில் ஒரு 10, 25, 30 வீடு, சில வீடுகளெலாம் கீறி குடியிருக்க ஆட்க முடியலை. வீட்டோட பக்கத்து வீடு அங்கே எங்கேயுமே படுத்துக்கிட்டு சில இது ஊர்லேயும் விட்டு தூர போய் உட்காந்துருக்கோம். சொந்தக்காரங்க அதனால் எல்லா சர்க்கார் தான் பார்த்து அது நிர்வாணத்தை இது பண்ணி சரி சீர்திருத்தம் பண்ணி தரணும். வயக்காடெல்லாம் மணல் அடித்து கிடக்கு, சில வாய்க்காட்டை பிடுங்கிருக்கு. இதெல்லாம் ஒப்பரை பண்ணி கொண்டாடணும். அதெல்லாம் அங்கே எங்ககிட்ட கையிலலாம் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சர்க்கார் தான் அந்த இதை பூரா செஞ்சு கொடுக்கணும். வெகு சரியாக முடிக்கணும். ஆமாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்கிட் மாநகரம் என்ற ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நிவாரணப் பொருள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து இந்த பொருளை வந்து வாங்கிக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வந்து இப்போ வந்து என்ன நடக்குது என்பதை நம்ம வந்து நேரில் வந்து மக்கள் எப்படி வரிசையாக நின்று வாங்கிட்டு இருக்காங்க, எப்படி அந்த விநியோகக்காரர்கள் கொடுக்காரு என்பதை நாம் கண்டு கழிக்கலாம். வாங்க மக்களை பார்க்கலாம். நடுவுக்குறிச்சி வில்லேஜு, சண்முகா நகர். எங்களுக்கு இங்கே பக்கம்தான், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். எங்களுக்கு ரேஷன் கடை வந்து பர்கித் மாநகரத்தில் இருக்குது. ஆமாம், அதனால் அப்போ அங்கே வந்து காலையில் வந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட்டம்தான் இருந்திருப்பாங்க. எப்படியும் ஒரு 250 பேராவது இருந்திருப்பாங்க. எங்களுக்கு டோக்கன் வந்து 172 கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் காலையில் கொஞ்சம் வந்துட்டோம், சீக்கிரம் வந்துட்டு போயிடுவோமே அப்படின்றதுனால வந்தோம். ஒரு 1 ஹவர் நின்றுருக்கோம், கூட்டம் இருக்குல்ல. ஆமாம், சரி, அதுக்கு என்ன செய்ய முடியும். இங்கே பர்கித் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாருக்குமே, அதாவது இப்போ நாங்கள் பர்கித் மாநகர ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வரோம். அங்கே வந்து எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே பர்கித் மாநகரம் கண்ட்ரோலில் எத்தனை கார்டு வருதோ எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி 31ஆம் எங்களுக்கு டேட் போட்டதுனால நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நேற்று 29லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன தராங்கன்னு அரிசி 5 கிலோ கொடுக்குறாங்க. அரிசி வந்து இல்லை அரிசி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல அங்கே வச்சு. ஆமாம், தெரியல, அது வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் கையில் வச்சுருக்கோம். அரிசி வந்து வீட்டில் போய் பார்க்கணும். பட் இருந்தாலும் ஓகே, கொடுக்குறாங்கல்ல. அதாவது சரி, கொடுக்குறத நம்ம வாங்கிக்கிடுவோம், ஏன் வேண்டான்னு ஏன் சொல்லணும். அங்கே மழை பாதிப்பு இருந்துச்சு, அதனால் சரி வாங்கிடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் ஓட்டு போடுறோம்ல, அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. எந்த ஒரு கவர்மெண்ட்லேருந்து சலுகைகள் கிடைச்சாலும் அதை வந்து நம்ம ஆளாக போய் வாங்கிடணும். நான் எப்போவுமே அப்படி தான். ஆமாம், அதில் வந்து நான் ஆக்டிவாக தான் இருப்பேன் எப்போவுமே. வாங்கிட்டோம். 6000 கொடுத்துருக்காங்க. 6000 எல்லாருக்கும் 6000. இங்கே
மற்ற ஏரியா நமக்கு தெரியாது. கொடுக்குறாங்கல்ல ஆமாம் அவங்க நிவாரணம் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த ஆமாம் government இதுல இருந்து? ஆமாம். அவங்க எப்படி அனுசரிக்கிறாங்க அவங்கள? யாரோ அவங்க அணுக்கு வந்து இப்போ பொருள் கொடுக்குறாங்கல்ல இங்க ஆமாம் விநியோகக்காரர் ஆமாம். அவங்க வந்து எப்படி ரேஷன் கடைக்காரவங்க தானே, அவங்க வந்து கரெக்டான ஒரு நல்ல ஒடியாக தான் அந்த அண்ணன் அவர் கிடையாது. எதுவுமே போலீஸ் பந்தோபஸ்தே தேவையில்லை. போலீஸ் வந்திருந்தாங்க, நான் கூட சொன்னேன். அப்போ அவங்க கூட சொன்னாங்க, போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லையே இங்கே நல்லா இருக்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நாங்கள் 10 வருஷமாக இங்கே வாங்கிட்டு இருக்கோம். இந்த ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் அந்த அண்ணன் வந்து அவர் அதுக்களம் ஒத்துழைச்சிருவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பாங்க. அது அந்த இடத்துல உட்கார்றவங்கள பொறுத்து தானே இருக்குது. அதுக்கு அவர் அந்த அண்ணன் தகுதியானவர். நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன் நான். ஆமாம் தம்பி, என்னோட பேர் வந்து வாசுகி தேவி. ஆமாம், நான் ஒரு சீனியர் சிட்டிசன். ஆமாம் தம்பி. ஓகே, தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சீவலபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சீவலபுரி கான்சாபுரம், அதுக்கு அப்புறம் உள்ள நொச்சிக்குளம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வயக்காடு முற்றிலும் வந்து சேதப்பட்டிருக்கு. இது வந்து அவங்களே வந்து விவசாயத்தை வந்து அவங்களே மண் அள்ளி போட்டு நிரப்பி இந்த வாய்க்கால் வரப்பெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம எப்படின்னு கேட்போம், என்ன நிலவரம் என்னன்ட்டு நம்ம கேட்கலாம். இப்போ உங்கள் வயதா எத்தனை வயல் இருக்குது உங்களுக்கு? எனக்கு 5 வயல் இருக்குது. 5 வயல் இருக்கு. 5 வயல். என் பேர் ராமையா. நீங்கள் உங்கள் குடியிருப்பில் எங்கே இருக்கீங்க? உச்சிகுளத்தில் உச்சிகுளத்தில் இருக்கீங்களா? ஆமாம். சரி சரி. இப்போ வயல் வந்து ரொம்ப சேதமாயிட்டு. ரொம்ப சேதம். நான் அப்படியே 5 வயலுமே வீணாக போயிடுச்சு. 5 வயல் வச்சிருக்கீங்க. 5 வயலும் வந்து இந்த மாதிரி அடிச்சு போயிட்டு. ஆமாம். சரி சரி சரி. அந்த வெள்ளத்துக்குலாம் எங்கே போனீங்க நீங்கள்? வந்து எப்படி வெள்ளத்துக்கெல்லாம் புதுமனை போயிட்டாங்க. புதுமனை ஆளுக்கு காப்பாற்றி ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி நிவாரணம்லாம் கிடைச்சிச்சுங்களா? இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கல, தாரம்னு சொல்லியிருக்காங்க, நீ தரல. வரலண்ணா? ஆமாம். சரி சரி. இந்த 6000லாம் கொடுக்குறாங்களா? அந்த ரூபா கொடுத்தாங்க. அந்த ரூபாலாம் வந்துட்டு அரிசிலாம் கொடுத்தாங்களா? ஆமாம், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துருக்காங்க. இந்த வயக்காட்டுக்கு மாத்திரம் நெக்ஸ்ட் இயர் தாரம்னாங்க, இந்த தரல. சரி சரி. எல்லாம் மற்றதெல்லாம் கிடைச்சிட்டு அந்த ஆமாம். வயல் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஆமாம். சரி சரி. எவ்வளோ நாளைக்குள்ள பண்ணி தரேன் இருக்காங்க? இதை அது குறிப்பிட்ட நாள் இனி சொல்லலையா. சொல்லலை. பொதுவாக தாரம் இருக்காங்க. நாங்களும் அன்னைக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாம் செராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இது தாரம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தாரம் இருக்காங்க, நீ தரல சரி சரி. சொல்லிட்டு போயிருக்காங்க. 10 நாளுக்கு மேலே ஆச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதில் வந்து? பாதிக்கப்பட்ட லைன் ஃபுல்லாகவே அங்கே வரைக்கும் இருக்கியா. நான் ஒரு கெட்டிடம் இருந்துச்சுலாம் அங்கே வரைக்கும் பாதிப்பு தான். எல்லாமே வந்து தான் இருக்கு. ஆமாம். ஒரு வேளை கொஞ்சம் இருக்கும், ஒரு வேளை நிறைய இருக்கும். ஏகப்பட்ட பாதிப்பு தான். சரி சரி. இது கவர்மெண்ட் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்னும் தரல சொல்ல. நம்ம எனக்கு கவர்மெண்ட்டில் நம்ம சொல்லி எனக்கு விரும்ப. நீங்கள் உங்களோட நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்க. ஆமாம். உங்கள் வயலம் பார்த்து நம்ம வயலை மாத்திரம் படி அடைக்கணுன்ட்டு அடைச்சிக்கிட்டு. சரி சரி. 5 வயல் சார், 5 வயல் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது வரைக்கும் எத்தனை வயல் சரி பண்ணிருக்கீங்க? சரி பண்ணியிருக்குது. ஒரு வேலுமே சரி வர முடியலை. சரி சரி. இந்த ஒன்று தான் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஒன்று நேற்று 4 நாள் அங்கே நின்னோம். அதில் பாதி அடைச்சிருக்கு. வரப்பிறப்பு ஒன்றுமே இல்லை. துப்புரம் மண் அடிச்சு அடிச்சுக்கிட்டு. வயலில் தான் கிடக்கு. ஆமாம். இங்கே உள்ள மண் பூரா போய் நடக்க போகிறோம். சரி சரி சரி. நெடுவு அங்கே ரைஸ் மில் வரை கிடக்கு. ஆமாம். ஒரு 1.5 பொருளாங்கிட்ட அந்த மண் கிடக்கு. சரி சரி. இந்த வாய்க்கால் வடக்க ஃபுல்லாக சேரும். சரி நண்பர்களே, நம்ம வந்து இந்த ஒரு விவசாயம் வந்து இப்போ பேசுகிறத நம்ம வந்து கேட்டோம். இவங்க வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் அது அவங்க வந்து செய்கிற மாதிரி தெரியலை. இப்போ அதனால் அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியது தான். ஒரு விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ வந்து வெள்ளத்தால் பாதிச்சதுனால இவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டு தான் இது வந்து விரைவாக வந்து இதுக்கு ஒரு முடிவு வந்து சொல்லணும்.
நம்ம வந்து இப்போ வந்து சீவலப்பேரிக்கு பக்கத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து புறமணக்காடு அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய வீடுகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து சரி பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் ஆச்சு இன்னும் ரெடியாக பண்ணலை. இப்போ வந்து ஒரு பாட்டி அம்மா இருக்கிறாங்க. அவங்க வீடு முற்றிலும் வந்து உள்ளே வந்து சேதமாக இருக்குது. சகதி வீதமாக இருக்குது, கீறிக்கிட்டு இருக்குது. எப்போ விழுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குது. உள்ளே படுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது, காயலை. இப்போ வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து என்னன்ட்டு நம்ம கேட்போம். பேர் முத்தம்மா, இந்த புறமணக்காடு. இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீடு கட்டி 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். சரி சரி. அப்பமெல்லாம் வெளில வந்து ஒன்றும் செய்யலை. எப்போ வந்தது? ஒரு இந்த கட்டி கொஞ்சம் கட்டி இது வரைக்கும் தான் தண்ணி வந்துச்சு. அது வடிஞ்சிட்டு உள்ள எல்லாம் போகலை. சரி சரி. இந்த வெள்ளத்தில் இப்படி ஆகிட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்கே இருந்தீங்க? நான் பாவூர் சத்திரம் வீட்டுக்கு போயிட்டேங்க. அப்படிங்களா? பாவச்சத்தில் இருக்குன்னா வெளில வரணும்னு தெரியாது. ஆனால் தெரியாது நான் தச்சலா போயிருந்தேன். சரி சரி சரி. கஷ்டப்பட்டுருக்கீங்களா? கஷ்டப்பட்டு ஒன்று 2 பிறக்கச்சுவோ மாவட்டத்தில் பிறக்கணும். மிச்சம் போயிட்டு தண்ணியில் போயிட்டு. ஆமாம் ஆமாம் போட்டு இதில் கிடந்த பாத்திரம் போகிறோம் தண்ணியோட போயிட்டு. தண்ணி. சரி சரி. சரி சரி சரி. இங்கே மொத்தம் எத்தனை வீடுமா இருக்கும்? எத்தனை குடும்பம் இருக்கும்? 52 குடும்பம் இருக்குண்ணே. சரி சரி சரி. சரி சரி சரி. என் பேர் லட்சுமிமா. நாங்கள் வந்து இங்கே இருந்தோம். தண்ணியில் நாங்கள் வள்ளத்தில் போனோம், புதுமனைக்கு போனோம். வீட்டு காடெல்லாம் ஆமாம், கொரமக்காடு எல்லாமே நாங்கள் புதுமனைக்கு தான் போனோம். போகல. எங்களுக்கு வல்ல அந்த மீன் பிடிக்க இது வந்து பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க. போட்டில் வந்து தூக்கிட்டு போனாங்க. அப்படி போனோம். நாங்கள் போய் அங்கே எல்லாம் புதுமனையில் எல்லாம் சாப்பாடு தவிர துணிமணி எல்லாமே எங்களுக்கு தந்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி நிறைய, எல்லா வீட்டுக்குள்ளேயும் நிறைய முங்கிட்டு அனைவருக்கு கிடச்சிது, அனைவருக்கு கிடைக்கல, தண்ணியில் போயிட்டுது. சரி, அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் தண்ணி கிணிமாக வற்றி கிள்ளி ஆளை விட்டு கழுவி பிறக்கி எடுத்துக்கிட்டு உள்ள மாதிரி இருக்கோம். கொஞ்சம் தண்ணி போனவங்களுக்கு இருக்காமையும் அது பயம் இருக்கத்தான். இது யார் தர வீடு அடுத்தாக்கில் எங்களுக்கு அந்த மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். என்ன செய்ய மாதிரி தண்ணி வந்தது தான், என்ன செய்ய முடியும்? அப்போ அம்மா கலக்கமாக வந்து உட்காந்தாச்சு. அந்த வீட்டை விட்டா 2000 3000 4000 வாடகை யார் கொடுக்கா? எங்களுக்கு உழப்பு இருந்தால் தானே நாங்கள் கொடுக்க முடியும். உழப்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நெருக்கமாக இருக்குது. ஆமாம், எங்களுக்கு ஆத்தங்கரை நெருக்கமாக இருக்குது. அது சொல்லியிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும். இந்த பாதிப்பு போன பிள்ளைகளுக்கு நீங்கள் வீடு கொடுங்க, அப்படி தாங்க சார் இப்படின்னு. தண்ணி கூட நாங்கள் வந்து இந்த ஓவர் சர்ன்னு வந்தாங்க. எங்களுக்கு குடி தண்ணி இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்லை சார் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து உடனே தண்ணி அனுப்பிவிட்டாங்க. தண்ணி குடி தண்ணி தந்தாங்க. குடிச்சிட்டு அந்த அன்னைக்கு இருந்தோம். வேற என்ன செய்ய சார்? சோறு எங்களுக்கு நிறைய பேர் கொண்டு வந்து தந்தாங்க. அங்க அது அங்கே 2 நாள் இருந்துட்டோம் சார். புதுமனையில் 2 நாள் இருந்துட்டோம். இருந்து இங்கே வந்து அடுத்தாக்கில் நாங்கள் வந்து இங்கே வந்தது எங்களுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்துச்சு. பேர் எங்கள் வீட்டில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சா, ஒன்றும் கிடையாது. இல்லை, சாப்பாடு எங்களுக்கு அன்னதானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் ஏதோ கையில் தூக்கிக்கிட்டு இருந்தால் வச்சுக்கிட்டு சரி ஒரு விறகு வச்சு பற்ற வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தோம்.
அப்புறம் என்ன இந்த ரேஷன் கார்டு உங்க பொருள் எல்லாமே போயிருக்குமா? அது கையில் வச்சுக்கிட்டு போயிட்டோம். சரி சரி. அது ஒன்றும் நனையாம ரேஷன் கார்டு எங்களுக்கு இந்த இந்த கண்ணு மூக்கு இந்த பிடிப்பம் பாருங்க ஐடி கார்டு இது அந்த அது முதற்கொண்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டு பேக்குகளை அதுங்க தண்ணி வரையும் அதை போய் தூக்கிட்டோம் எடுத்துட்டோம். அதைத்தான் நாங்கள் முக்கியமாக மற்ற பொருளெல்லாம் நாங்கள் ஒன்றையும் கடத்த முடியலை. போனாலும் தண்ணியில் தான் போகணும், கடத்துறதுக்கு வழி இல்லை. இங்கே என்ன செய்யட்டும் எங்களுக்கு? நாங்கள் வந்து இன்னைக்கு மராசனம் வந்து இன்னைக்கு எத்தனை 12 நாள் ஆயிட்டு. 12 நாளைக்கு 2 நாள் எங்களுக்கு சாப்பாடு 3 நாளாக நல்லா கொண்டு வந்து தந்தாங்க. எல்லாருமே சாப்பாடு சௌகரியம் எல்லாம் கொண்டு தந்தாங்க. ஆமாம், புத்தக நிவாரணங்களும் கொண்டு தந்துடுவோம். கொண்டு வந்து அரிசி காய்கறி என்ன தண்ணின்னு கொண்டு வந்து கொஞ்சம். ஆமாம் ஆமாம், அது உண்டு உண்டு, அது உண்டு சார், உண்டு உண்டு. 6000 எல்லாருக்கும் சேர்ந்துருக்கும். நீங்கள் எங்களுக்கு தான் இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு 10 20 பேர் 30 பேருக்கு இங்கே கொடுக்காம இருக்கு வரும். இன்னைக்கு 3 மணிக்கு தாரன் இருக்காங்க. சரி, அதாவது வாங்கி செலவழிச்சுங்க. மக்களுக்கு வீடுகளும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி தரேன். இடிஞ்ச வீட்டுக்காரங்களுக்கு தண்ணி இல்லை, இருக்க முடியாத இருக்கிறதுக்கும் இடிஞ்ச வீடுகள் சும்மா கூலி வேலைக்கு தான் போகிறோம். ரோட்டு வேலை பார்த்தா தான் உண்டு. ரோட்டு வேலை பார்க்க வீட்டில் இருந்தால் வீட்டில் தான் இருக்க முடியும், பார்க்க முடியாத ஆள். ரோட்டு வேலை துட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆமாம், வீடுகள் நல்லா பேணி பறிக்க எங்களுக்கு தந்தாங்கன்னா பழையாண்ட தாலுகா கன்சாபுரம். பேர் ஏ மகராஜன். பொங்கலுக்காக ஒரு 1000 அடுப்பு போட்டு வச்சுருந்தது. 1000 அண்டை கட்டி எல்லாருமே எல்லாம் வந்து பார்த்தாங்க. விபோ தலையாரி எல்லாருமே வந்து பார்த்தாங்க. தாசில்தார் முத கொண்டு பார்த்தாங்க. கொடுப்போம்னாங்க. ஒரு பதிலுமே இல்லை. 3 மாதம் வேலை எங்களுக்கு சீசனே தான். பொங்கல் சீசன், பொங்கலுக்காக போட்டு வச்சது. வேறு என்ன தொழில் எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 20-25 வருஷ காலம் பண்ணிட்டு 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சீசனே இதுதான். மற்ற டைம் எங்களை சட்டிப்பானை யாரும் விரும்ப மாட்டாங்க. எத்தனை அடுப்பு? 1000 அடுப்பு, 3 மாதம் வேலை. 1000 அடுப்பு, 1000 கட்டி, இந்த அண்டை கட்டி பொங்கல் விடுறதுக்காக கட்டி எல்லாமே நனைஞ்சி எல்லாமே தண்ணி சரசரன்னு வரையுமே எதுவுமே காப்பாற்ற முடியல. அவ்வளோ போயிட்டு எல்லா அதிகாரியும் வந்து பார்த்தாங்க. ஒரு அடுப்பு விலை வந்து சொன்னீங்கன்னா எவ்வளோ பாதிப்பாக? ஒரு அடுப்பு வந்து விலை வந்து 100 ரூபா. 1000 அடுப்புனா 1 லட்ச ரூபா ஆச்சு. 1 லட்ச ரூபா கட்டி கட்டி அது 1000 கட்டி. ஒரு கட்டி 50 ரூபா. 1000 கட்டிங்க போது பாருங்க 50,000, 1.5 லட்ச ரூபா சரக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள அடிச்சுட்டு 3 மாதம் வேலை பார்க்குறோம். ஆனால் இது யாரெல்லாம் நிதானம்னு எங்கே தரப்போகிறாங்க? கைத்தொழிலே எங்களுக்கு டெல்லியிலே உண்டு, சர்க்கார் எல்லா செலவும் உண்டு. நாங்களே எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கோம். என்ன செய்கிறாங்கன்னு தெரில. சீக்கிரமாக மற்ற நிவாரணம்லாம் வாங்கினீங்களா? மற்றதெல்லாம் கொடுத்தாங்க. சரி சரி. இப்போ நீங்கள் கை காசு போட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து சரக்கு வந்து 1.5 லட்ச ரூபா சரக்கு. 1 மணி நேரத்தில் 3 மாதம் வேலை பார்த்து நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா தொழில்? இல்லைங்க, ஒரு 5 வீடு பண்ணுறோம். 5 வீடு பண்ணுறேன். எல்லாருக்குமே பாதிப்பு தானே? எல்லாருக்கும் பாதிப்பு. சரி சரி. இதில் அதிகமான பாதிப்பு நமக்கு. கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறீங்க. என் பேர் தேவிசேனா. தேவிசேனா. அவ்வளோ பொருள் எல்லாமே நஷ்டமாயிட்டு. ஊர் காணிசாபுரம். இது காணிசாபுரம். வீடு இடிஞ்சு விழுந்துட்டு, மழை வெள்ளத்தில் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு
பொருள் எல்லாம் எதுவுமே எல்லாமே சேதமாயிட்டு எதுவுமே எடுக்க முடியல. மழை வரும்போது எங்கே போயிருந்தீங்க? இது இடிக்கிற மாதிரி இருந்தது. இடி வரும்போது உங்களுக்கு நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காதே வாங்கன்னு சொல்லி நாங்கள் வெளியே இந்த ரோட்டுக்கு தான் போயிருக்க வீடு விழுந்துட்டு. அதனால எல்லாருமே வெளியே எல்லாருமே நாங்கள் 3 பேர் பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். நானும் என் பையனும் எங்கள் வீட்டால் 3 பேர் இருந்தோம். எல்லாரும் வீடு இடிது மாதிரி நீ வந்துருண்டாங்க. நாங்கள் ரோட்டுக்கிட்ட தான் போயிருக்கோம் வீடு விழுந்துட்டு. ஆமாம், அவ்வளோ மட்டும்தான் இருக்கீங்களா? வேற அவங்க கூட என் மாப்பிள்ளையும் என் பையனும் தான். நாங்கள் 3 பேர் தான். பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. ஆமாம், பொருள் தான் எல்லாமே நஷ்டமாக போயிட்டு. இதுக்கு சரி பண்ணி தராங்க எதுன்ட்டு கவர்மெண்ட்ல எதுவும் கோரிக்கை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாருமே தலையாரு யாரெல்லாம் எல்லாம் போட்டோ எடுத்து கொண்டுக்கிட்டு போயிருக்காங்க. ஆமாம் 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 எடுத்துட்டாங்க. அது அப்படிலாம் அவங்க சொல்லலை. 1ஆம் தேதி ஆகட்டும், புது வருஷம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இப்போ இதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கேன், வாடகைக்கு இருக்கேன். வாடகைக்கு எடுத்து இருக்கிறீங்க? ஆமாம். சரி சரி. அந்த வீடு எப்போ உழுதுன்னு கண்டிஷன் சொல்ல முடியாத அளவில் இருக்கு. அந்த வீடு அப்படி தான் இருக்கு. எந்த கண்டிஷன் எப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? நாங்களா சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க? சீக்கிரம் வீடை தான் எங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணி தரணும். அதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த வீடு விழுந்துட்டு மாதிரி எங்கேயுமே போக்கு எங்கேயுமே கிடையாது. ஆமாம், அதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேற நிவாரணம் எதுவும் வாங்கினீங்களா? எல்லாம் வந்து அதில் எல்லா பொருளும் கொடுத்தாங்க. ஆமாம், எல்லாமே எனக்கு பொருள் எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு வந்து அங்கே எங்களுக்கு சாத்தாங்கோயில் எங்களுக்கு திணிமிலேருந்து எல்லா பாத்திரம் எல்லாமே பாத்திரம் எல்லாமே போயிட்டுல அடுப்பு எல்லாமே அவங்க எல்லாமே அது அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. உள்ள பொருள் எல்லாமே சட்டிக்கிட்டு எல்லாமே உள்ளே தான் கிடக்கு. உள்ளே தான் கிடக்கு. அது 12 நாள் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். சரி. இப்படி ஒரு ஆள் தான் ஒரு உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. வர்றது. ஆமாம் ஆமாம். சீக்கிரமாக வீடு கட்டி தரணும்.